எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு உங்களுக்கான இங்கிலீஷ் எக்ஸாம்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் வருது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்முடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் கவர் மாஸ்டர் லிங்க்ஸ் நான் கொடுக்குறேன். அதுதான் உங்களுக்கு A to Z எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் லாஸ்ட் மினிட்ல அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் சம் டைமில் உங்களுக்கு ரிசல்ட் டைமில் எல்லாமே உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனல் எல்லா அப்டேட்ஸ் வரும்பா. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கப்பா. நிறைய பேர் லைக் பண்ணவே பார்க்குறீங்க. ஸோ ஓகே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 1 மார்க் பாருங்கள். ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சருக்கு அப்படியே கமெண்ட் பண்ணுறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 1 2 3 4 5 சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் அப்படியே பாருங்கள். 6 7 8 9 10 11 12 13 14. 1 மார்க் தான் ரொம்ப முக்கியமான பாட்டு. ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். 1 மார்க்கில் 21 மார்க்கில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 5லேருந்து 17 எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டோட்டல் வரும். ஓகே, இதிலே ஃபுல்லாக விட்டிங்கன்னா மார்க் ஒன்றுமே வராது. சீரியஸாக சொல்கிறேன் நான். 17 18 19 பாருங்கள். 16 17 18 19 20. சூஸ் த அப்ராக்சிமேட்டிவ் கொஸ்டின் டேக் அண்ட் கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். அப்புறம் பார்ட் 2 செக்ஷன் 1 பாருங்கள். 21 22 23 உங்களுக்கு போயம் அப்ரிசியேஷன். ஓகேவா? 6ல் நீங்கள் 4 எழுதணும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் இதெல்லாம். நல்லா தெளிவாக பாருங்கள். நிறைய பேர் இதில் மார்க் விடுவீங்க. ஸோ தயவு செஞ்சு யாரும் இதில் மார்க் விடாதீங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் 3 பார்த்துட்டிங்கன்னா அடுத்த 3 பாருங்கள். 24 25 26. இதில் ஒன்று ஈஸியாக வந்துடும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அல்ட்ரேஷன் வச்சு கேட்டுருவாங்க. மீதிக்கிற ஒரு 3 தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்க மாதிரி கேட்கும். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே லெசன் தான் கேட்பாங்கப்பா. சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள் உங்களுக்கான கிராமர் 2 மார்க். இதுதான் ரொம்ப நிறைய பேருக்கு கடுப்பான 2 மார்க். ஓகேவா? நான் படிக்கும்போது எனக்கு இது ரொம்ப கடுப்பாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒன்று கூட ஈஸியாக இருக்குது. எல்லாமே கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்டெக்ஸ் ஸ்பீச்சு, வாய்ஸு, காம்பவுண்ட் சென்டென்ஸு, யூஸிங் இஃப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு 4ல் நீங்கள் 3 எழுதணும். 10th இருந்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சுவேஷன் வந்துடும், ரீஅரேஞ்ச் வந்துடும். இன்னும் 1 மட்டும் தான் நீங்கள் கஷ்டப்பட்டு எழுதுற மாதிரி இருக்கும். இதில் 3மே நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுதுற மாதிரி தான் இருக்கும். கிராமர் பாட்டு புரிஞ்சு தான் எழுத முடியும். மக்கப் பண்ணவே முடியாது இதை. ஸோ அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். இது ERC. ஓகேங்களா? கான்டென்ட்ஸு, ரெஃபரன்ஸு, எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? 31 32 33. இது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். 2 மார்க் தான் 3 மார்க்காக கேட்டிருக்காங்க 12th பொறுத்த வரைக்கும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் எழுதிடுவீங்க ஈஸியாக. அடுத்து 3 மார்க் பாருங்கள். இந்த 3 மார்க்கில் கன்ஃபார்ம் சொல்கிறவங்க எப்போல்லாம் கேட்பாரு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ப்ராப்ஸ் கண்டிப்பாக எல்லா வருஷம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் ஜம்பிள் சென்டென்ஸ் இதுவும் மேக்ஸிமம் இருக்கும். அப்புறம் டிஸ்கேஸ் ப்ராசஸ்ஸு, அப்புறம் பைச்சார்ட்டுக்கு வேலை உங்களுக்கு டைம் லைன் கேட்கலாம், இல்லை எக்ஸ்பேண்ட் த ஹெட்லைன்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி மாற்றி கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். கம்ப்ளீட் த ப்ராப்ஸு, ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸு, டிஸ்கேஸ் ப்ராசஸ்ஸு, பைச்சார்ட்டு. பார்ட் 4 பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸு. கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஃபஸ்ட் எத்தனை உங்களுக்கு ப்ரோஸ் 5 மார்க்கு, போயம் 5 மார்க்கு, சப்ளிமெண்ட்ரி 5 மார்க்கு லைனாக கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ 3 ஆச்சா? 4வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க. 5வது அட்வர்டைஸ்மெண்ட்டு, 6வது நோட் மேக்கிங், 7வது உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்து பேராகிராஃப் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பேராகிராஃப் இருக்கும். அதை எடுத்து எழுதும் போது உங்களுக்கு ஆன்சர் 7 ஆச்சு. 7 நானே கண்ணை மூடிட்டு சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ எந்த லெசன் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். 41 42 43 பார்த்துட்டிங்களா? அடுத்து 44 பாருங்கள். நோட் மேக்கிங். இது ஈஸியாக எழுதிடுவீங்க. அடுத்து 45 பாருங்கள். லெட்டர் ரைட்டிங். அடுத்து 46 பாருங்கள். எரர் ஸ்பாட்டிங். ஓகேங்களா? ஒன்று எரர் ஸ்பாட்டிங் எழுதணும், இல்லை பின்னிதல் ஆன்சர் எழுதணும். எரர் ஸ்பாட்டிங் சப்போஸ் 3க்கு மேலே கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சால் எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் எரர் ஸ்பாட்டிங் ஒன்றுமே தெரியலனா 46ல் BA அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுலேயாச்சும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். அடுத்து 47 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹின்ஸ் டெவலப்பிங்கும் இருக்குது. அப்புறம் பேராகிராஃப் கொடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் BA அட்டன் பண்ணுங்கள் 47ல். ஸோ தட்ஸ் இட்பா. வீடியோ எனக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு உங்களுக்கான செகண்ட் எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம். விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.
அந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கான A to Z எல்லா உங்களுக்கு அப்டேட்ஸும் தொடர்ந்து கொடுத்துருப்போம். கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன்ப்பா. விஷயம் வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. வாட்ஸ்அப் சேனல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகே சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறப்பா வீடியோ தென் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஈவினிங் ஒரு வீடியோ போகிறேன், அதில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.